வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கைமுறுக்கு. இந்த கைமுறுக்கு பண்ணும்போது சில விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அதாவது அந்த அரிசி மாவு அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணியிருக்கேன். மிக்ஸி நல்ல ஹெவி மிக்ஸியாக இருந்தால் ஃபைன் பவுடர் ஆகும். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ்வலாக ரெடி பண்ணுற அந்த மிக்ஸி, அதாவது நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி மிக்ஸி இருந்தால் ஃபைன் பவுடர் ஆகாது. அந்த டைமில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மடிக்க வரும். ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், மாவு அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கை முறுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நான் மட்டும் பண்ணல, இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஜூலியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நான் மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவங்களே தான் நல்லா மடிப்பாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரல. அதனால் ஜூலியை இன்றைக்கி வந்து அந்த முறுக்கை எப்படி மடிக்கிறது சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம கைமுறுக்கு பண்ண போகிறோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்கி தண்ணியில் ஊற வைங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் பச்சரிசி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் போட்டு இந்த மாதிரி காய வைக்க போகிறோம். இந்த காய வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 95% அளவுக்கு காயிட்டும். 5% லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரிசி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அதாவது காஞ்சி ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இந்த அரிசி கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், மிக்சியில் அரைக்கும் போது ஹெவி மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். கொஞ்சம் நார்மல் மிக்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த ஃபைன் பவுடர் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி முறுக்க சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்துக்கு கவனமாக வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை அரிசி நல்லா அரைச்சிட்டோமா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இந்த மாவை ஜலிக்க போகிறோம். அதனால் இந்த ஜல்லடை எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க மாவு இதில் போட்டு நல்லா ஜலிச்சிடுங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தோட அதை அப்படியே எடுத்து நீங்கள் திருப்பி அரைச்சி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கடக்கு முடக்கு இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் படிக்கிற டைமில் சின்ன வயசில் நிறைய பேர் வந்து உளுத்தம்பருப்பு அம்மா வறுத்து தருவாங்க. இதுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். வறுத்த உளுத்தம்பருப்பு தான் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியலன்னுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் பெருங்காயம், சீரகம், உளுத்தம்பருப்பு பவுடர். அதாவது உளுத்தம்பருப்பு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நெய் போடலாம், அப்படிலாம் பட்டர் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் நெய் பட்டரும் அதிகமாக இருக்க வேண்டாம் இந்த குவான்டிட்டிக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி முறுக்கு மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. டைட்டாக வேண்டாம், டைட்டாக இருந்தால் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படி இருக்கணும். அதாவது அந்த ஈரப்பதம் இருக்கணும், உடஞ்சி வராத அளவுக்கு நல்லா அந்த மாய்ஸ்டராக இருந்தால் மட்டும்தான் முறுக்கு ஈஸியாக நீங்கள் சுற்ற முடியும். பாருங்கள், இப்போ அந்த மாவு எடுத்து கையில் எப்படி எடுத்து காமிக்கணும்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கங்க. அந்த மூடி வச்ச பிறகு அதை ஒட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே திருவுற மாதிரி, அதாவது சுருட்டி சுருட்டி இந்த மாவை நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட விரலில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை அந்த நுனி பகுதி எடுத்துகிட்டு பெரிய விரலும் அது பக்கத்தில் உள்ள சின்ன விரலும் எடுத்து லைட்டாக திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது என்ன ஆகிட்டுனா அந்த மாவு கொஞ்சம் மெலிசாக கீழே இறங்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் ஒட்டின மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருவி இந்த மாதிரி 3 லைன் முறுக்கு அப்படின்னா 4 லைன் முறுக்கு நீங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஜூலி எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டவங்க. ஏன் கேட்டிங்கன்னா, என்னோடய மதர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக முறுக்கு, சீடை, அதிரசம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ரெசிபி வாங்கி தான் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஜூலி தான். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த முறுக்கு மாவை பேசுகிறது, அதுக்கப்புறம் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கரெக்டான சூடு இருக்கணும். 1 by 1 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. முறுக்கு போட்ட உடனே கலர் மாறிடும். இந்த முறுக்கு வந்து வெள்ளை கலர்னு எடுப்பாங்க, அப்படிலாம் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர்னு எடுப்பாங்க. நான் எங்கள் எப்பவுமே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா செவந்து வர கலர் வரைக்கும் நல்லா குக் பண்ணுறோம் ஸ்லோ ஃப்ளேமில். அப்போ தான் அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இதில் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், மாவு அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு அந்த மாவு அரைச்ச பிறகு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுருத்தக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைன்னு மாவு இருந்ததுன்னா உடைய ஆரம்பிக்கும், கரெக்டாக வராது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கை முறுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ண முடியும். இப்போ வரப்போகிற நாளில் வந்து நிறைய பண்டிகை காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்குலாம் நீங்கள் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் முள்ளு முறுக்கு பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா ரெகுலராக புளிகிற அந்த முறுக்கு, அதாவது 1 மேலே 1 புளிகிற அந்த முறுக்குலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஒரு 2லேருந்து 3 ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் கை முறுக்கு எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திருப்பி சொல்கிற விஷயம்னா, மாவு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் மாவு அரைக்கிறது வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும். இந்த 2 விஷயத்தை கவனமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.